நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எரேமியா நமக்கு ஒரு அழகான வாக்குறுதியை கொடுக்கிறார். என் இதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவுடனும் உண்மதியுடனும் வழிநடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர் என்று சொல்லி, அங்கு இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் எப்படி இதயத்திற்கேற்ற ஒரு மெய்ப்பனை ஆயனை கொடுக்க இருக்கிறார் என்பதனை இறைவாக்கினர் எரேமியா நமக்கு எடுத்துரைக்கிறார். ஆம் அன்பு சகோதரனே சகோதரியே, இஸ்ரேல் மக்களுக்கு மெய்ப்பர்களாக குருக்கள் இருந்தார்கள். இறை சட்டங்களை போதிக்கக்கூடிய இறை வல்லுநர்கள், சட்ட வல்லுநர்கள் இருந்தார்கள். ஆட்சியாளர்கள் இருந்தார்கள், இறைவாக்கினர்கள் இருந்தார்கள். இந்த 4 பேரும் 4 குழுவினரும் இஸ்ரேல் மக்களை சரியான விதத்தில் வழிநடத்த தவறிவிட்டார்கள். ஆகவே இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திற்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சூழல். மக்களுடைய அடிமைத்தனத்தை உணர்ந்த அவர்களுடைய கூக்குரலுக்கு பதிலளிக்கிற ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார், என் இதயத்திற்கேற்ற மெய்ப்பர்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் உங்களை அறிவுடனும் உண்மதியுடனும் வழி நடத்துவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வாக்குறுதியாக கொடுக்கிறார். ஆம் அன்பு சகோதரனே சகோதரியே, இதோ இந்த நாளில் ஆண்டவர் இதோ உலகின் மெய்ப்பராக, உலகின் மீட்பராக, ஆயராக, அரசராக அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். நானே நல்ல ஆயர் என்று சொன்னவர் முற்காலத்தில் கூறிய வார்த்தை இயேசுவின் காலத்தில் நிறைவேறுகிறது. நல்ல ஆயனாக, அறிவோடும் தெளிவோடும் உண்மதியோடும் வழிநடத்தக்கூடியவராக இது நம்மத்தில் இருக்கிற ஆண்டவர் எழுந்தருளி வந்திருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் இந்த ஆராதனை பாடல் வழியாக இயேசுவே, ஆண்டவரே, இதோ எங்கள் வாழ்வில் நாங்கள் பல நேரங்களில் ஆயனில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டிருக்கிறோம். தெய்வமே, நாங்கள் பாரத்தோடு பல இடங்களில் நாங்கள் அலைந்து திரிந்திருக்கிறோம். அப்பா, இதோ இந்த நாளில் எங்களுடைய பாரங்களை இறக்கி வைப்பதற்காக, எங்களுடைய பாரங்களை எல்லாம் சுமப்பதற்காக, தோள் கொடுத்து எங்களோடு வழி நடத்துவதற்காக, தோளில் தாங்குவதற்காக அப்பத்தின் வடிவில் நீர் எழுந்தருளி வந்திருக்கிறீர். நல்ல மெய்ப்பராக, நல்ல ஆயராக, ஆண்டவரே, சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் எத்தேங்கிருக்கும் அஞ்சுடேன் என்று எப்படி சங்கீதக்காரன் எடுத்துரைக்கிறானோ, அதே போல் அன்பாண்டவரே, இதை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்கக்கூடிய சூழல்கள் நாங்கள் நிர்பந்திக்கப்படுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நம்புகிறோம், இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும், சாவை நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டாலும் நீர் எங்களோடு இருப்பதால் ஆண்டவரே, நாங்கள் எதை குறித்தும் கலக்கப்படுவதில்லை.
அஞ்சுவதில்லை. ஆகவே இப்படிப்பட்ட உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாடல்கள், நம்முடைய பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், சொல்லண்ணா துயரங்கள் எல்லாவற்றையும் இப்படி ஒப்பு கொடுத்து கரங்களை தட்டி ஆராதனைக்குரியவர், ஆராதனை நாயகர், துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர், துதிக்கு பாத்திரர், இந்த வல்ல செயல்களுக்கெல்லாம் காரண கர்த்தர். ஆகவே இந்த ஆண்டவரை கரங்களை தட்டி வல்லமையோடு ஆராதனை நாயகன் நீரே என்று சொல்லி வாழ்த்தி பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆம் ஆண்டவரே, மாந்தர்கள் யாவரும் போற்றிடும் தெய்வமாக, வல்ல வல்ல செயல்களை செய்யக்கூடிய அற்புதங்களை செய்யக்கூடிய ஆண்டவரே, காரண கர்த்தராக நீர் இருக்கிறீரப்பா. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரே. இதோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக நீர் எங்கள் மத்தியிலே ஒவ்வொரு நாளும் உம்முடைய உடனிருப்பின் வழியாக வெளிப்படுத்தக்கூடிய உடைய மாறாத அன்பை நினைத்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அப்படியே இந்த ஆராதனை பாடல் வழியாக அப்படியே ஆண்டவரை ஒப்புக் கொடுத்து நாம் கரங்களை தட்டி பாடுவோம். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே, முழங்கால் யாவுமே முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆம் ஆண்டவரே, 1000 பேர்களில் சிறந்தோராக நீர் இருக்கிறீரப்பா. இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் வந்திருக்கிறாங்க, தங்களை கடவுளாக சொல்லி இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் சாவி வெற்றி கொண்டவராக, உயிர் தெழுந்தவராக, பாதாளத்தை வென்றவராக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த உலகில் இருக்கிற எல்லா கடவுள்களை விட நீர் போற்றுதற்குரியவராக, புகழுதற்குரியவராக ஆண்டவரே, வல்ல செயலை செய்யக்கூடிய கடவுளாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி அடே ஆண்டவரை நாம் ஆராதித்து ஆர்ப்பரித்து பாடுவோம். ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவேன். விடி வெள்ளியே
பிரியம் நீரே என்றென்றும் தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்படி எல்லாரும் இரண்டு கரங்கள் மேலே உயர்த்தி ஆராதனை நாயகன், துதிக்கு பாத்திர, துதியின் மத்தியில் வாசம் செய்கிற கடவுள், இதோ நம்மத்தில் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இதோ மாந்தர் யாவரும் போற்றிடும் தெய்வமாக, முழங்கால் யாவும் முடங்கிட, நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் அன்றாட்டுகளுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற கடவுள் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். இதோ விடிவெள்ளியாக 1000 பேர்களில் சிறந்தோராக, வாழ்வெளிப்பவராக, மீட்பளிப்பவராக, நம் வாழ்வை கரம் எடுத்து பொறுப்படுத்திக் கொள்பவராக, இதோ நல்ல மெய்ப்பராக, இதயத்திற்கேற்ற மெய்ப்பராக, இதோ விவேகத்தோடும் உண்மதியோடும் அறிவோடும் நம்மை வழி நடத்துவதற்காக ஆண்டவர் அப்பத்தின் வடிவில் எழுந்தருளி வந்திருக்கிறார். அப்படியே ஆண்டவர் அப்படியே ஒப்பு கொடுங்க மக்களே, நன்றி செலுத்துங்க மக்களே. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழுகிறோம் ஆண்டவரே, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துதிகள் மகிமைகளை எல்லாம், ஆராதனைகளை எல்லாம் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்குரியவரே, இந்த உலகை ஒரு வார்த்தையினால் உண்டாக்கினவரே, மனிதனுடைய நாசிகள் உயிர் மூச்சை ஊத ஆண்டவரே உயிர் கொடுத்தவரே, நல்லது செய்தால் உயர்வு அடைவாய் அல்லவா என்று சொல்லி ஆலோசனைகளை கொடுத்தவரே, ஆபிரகாமுக்கு வானத்து மின்மின்களைப் போல, இதோ கடற்கரை மணலைப் போல பலிகு பெறுவாய் என்று சொல்லி வாக்குறுதியை கொடுத்தவரே, நான் உனக்கு ஆசி வழங்குவேன், நீயே ஆசியாக விளங்குவாய், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன் என்று சொல்லி ஆபிரகாமே நிலை நிறுத்தினீரே, உயர்த்தினீரே. இதோ இந்த உலகில் அவருக்கு தேவையான மாண்பை மதிப்பையும் பெற்றுக் கொடுத்தீரே. உம்முடைய வாக்குறுதி அவருடைய வாழ்வில் நீ நிறைவேற்ற செய்தீரே. ஆகவே ஆண்டவரே, இதோ ஆபிரகாமை போல நாங்களும் நம்பிக்கையோடு உம்முடைய திருப்பிரசனத்தை நாடி வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை நாங்கள் ஒரு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நீர் எங்களுக்கு செய்த எல்லா விதமான பேரின்ப நலன்களுக்காக, உடனிருப்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. இதோ நாங்கள் வெறுமையாக நாங்கள் இருந்தோம் ஆண்டவரே, காலியான பாத்திரமாக இருந்தோம் ஆண்டவரே. இதோ எங்களுடைய காலியான பாத்திரங்களை எல்லாம் உம்முடைய வல்லமையினால் நிரப்பி இருக்கிற ஆண்டவரே. உம்முடைய ஆவின் வல்லமையினால் எங்களை பலப்படுத்தி இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை கண்ணோக்கி எங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கி இருக்கிறேன். வாழ்வின் வழிகளை எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தூய ஆவியானவரே. இயேசுவே ஆண்டவரே, இதோ எங்களுடைய களஞ்சியங்களால் நீர் நிரப்பி இருக்கிறீர் ஆண்டவரே. வானத்து பலகணிகளை எல்லாம் திறந்து இரட்டிப்பா நன்மைகளை நீர் கொடுத்திருக்கிறீர் அப்பா. நன்றி ஆண்டவரே. நிரந்தர வேலை வாய்ப்பை தந்திருக்கிறேன், நல்ல வருமானத்தை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரின் தொழில் முன்னேற்றத்தை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியவையாக ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. அடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க மக்களை. இயேசுவே, நிரந்தர வேலை வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி, நல்ல வருமானத்தை கொடுத்ததற்காக நன்றி.
ஆண்டவரே தொழில் முன்னேற்றத்தை கொடுத்ததற்காக நன்றி, நல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லப்படி ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. அதே போல ஆண்டவர் நம்முடைய உடல் நோயிலிருந்து, மனபாரத்திலிருந்து, மன நோயிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிறாரு. ஆகவே இந்த வேளையில் அப்படியே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. மக்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னவர், இது நம்முடைய பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவரை தப்பிவித்திருக்கிறாரு. நம்மளை பெருமைப்படுத்தி இருக்கிறாரு. ஏதோ படுத்த படுக்கையாய் கிடந்து நம்மளை எழுநடக்க செய்திருக்கிறாரு. இது நம்முடைய கசப்புணர்வுகளை எல்லாம், காயங்களை எல்லாம் மதுரமாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறாரு. ஆகவே இந்த வேளையில் அப்படி ஆண்டவர் நன்றி செலுத்துங்க. அப்படியே கரங்களை மேலே உயர்த்தி, இயேசுவே ஆண்டவரே, என்னுடைய கசப்புணர்வுகளையும் காயங்களை எல்லாம் நீர் கண்டோக்கியதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையினால் எனக்கு சுகம் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நல்ல மேய்ப்பர்களால் உம்முடைய நல்ல மேய்ப்பர்களை கொண்டு ஆண்டவரே எங்களை திடப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. வெள்ளியாக ஆண்டவரே குழப்பத்தில் இருந்த பொழுது எங்களுடைய வாழ்க்கையில வெள்ளியாக வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே நன்றி செலுத்துங்க மக்களே. வேறு எந்த சிந்தனைகளுக்கும் பராக்களிடம் கொடுக்காம இது ஆண்டவர் நம்ம மத்தியில் எழுந்தள்ளி வந்திருக்கிறாரு. ஆகவே இந்த வேளையில் அப்படி ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துவோம். கடவுள் மனிதர்கள் வழியாக செயலாற்றி இருக்கிறாரு, மருத்துவர் வழியாக செயலாற்றி இருக்கிறாரு, கணவன் வழியாக, மனைவி வழியாக, பிள்ளைகள் வழியாக, குருக்கள் வழியாக, ஆட்சியாளர்கள் வழியாக, இன்னும் இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருவிகள் வழியாக, கடவுளுடைய படைப்புகள் வழியாக ஆண்டவர் தன்னை அப்படியே வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறாரு. தகுந்த ஆலோசனைகளையும் தகுந்த பாதுகாப்பையும் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. அப்படியே ஆண்டவர் கண்டு செலுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி தூய ஆவியானவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துதிகன மகிமைகளை எல்லாம், ஆராதனைகளை எல்லாம் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. மட்டுமாய் நீர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி, எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி, எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை கண்ணோக்கி எங்களுக்கு தகுந்த ஆலோசனைகளுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, நிரந்தர வேலை வாய்ப்பை தருவதற்காக நன்றி, குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்ததற்காக நன்றி, நல்ல வருமானத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே தகப்பனே, உம்முடைய திரு ரத்தத்தினால் எங்களை மீட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு விடுதலை கொடுத்ததற்காக நன்றி, உம்முடைய வார்த்தையினால் எங்களை திடப்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய நம்பிக்கையை புதுப்பிப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடல் நோயிலிருந்து சுகம் கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நிம்மதியான ஆழ்ந்த உறக்கத்தை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே. மன நிம்மதியை எங்களுக்கு தருவதற்காக நன்றி ஆண்டவரே. மன நிறைவை எங்களுக்கு கொடுப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு வளமான வாழ்வை தருவதற்காக நன்றி ஆண்டவரே. என் கணவருக்கு நிரந்தர வேலை வாய்ப்பை தருவதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான கருத்து வேறுபாடுகளையும் ஆண்டவரே, பிணிகள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு விடுதலை தருவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, இதோ நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழுகிறோம் ஆண்டவரே. துதிக்கு பாத்திரராக இருக்கக்கூடிய நாங்கள் ஆண்டவரே, எங்களுடைய துதிக்கிற மகிமையினால் ஆண்டவரே நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வல்லமையோடு அப்படியே கரங்களை மேலே உயர்த்தி அப்படியே துதிங்க மக்களே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, 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 இயேசுவே. அடி எல்லாரும் இரண்டு கரங்களை மார்பில் வைத்துக் கொண்டு அடியே ஒரு சில மணித்துளிகள் கண்களை மூடி அடியே ஆண்டவர்கிட்ட அப்படி ஒப்பு கொடுங்க மக்களே. வேற எந்த சிந்தனைகளுக்கும் பராக்களிடம் கொடுக்காம இதோ இன்றைய முதல் வாசகத்துல இறைவாக்கு எரேமியா வழியாக ஆண்டவர் நமக்கு வாக்குறுதியை கொடுக்கிறாரு. இதோ என் இதயத்திற்கேற்ற நல்ல மேய்ப்பர்களை உங்களுக்கு நான் அனுப்புவேன். அவங்க உங்களை அறிவு தெளிவோடு முன்மதியோடு உங்களை வழிநடத்துவார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, அறிவு தெளிவோடு முன்மதியோடு கடவுள் அனுப்புகிற மேய்ப்பன் இஸ்ரேல் மக்களை வழி நடத்துவான். பழைய ஏற்பாட்டில் குருக்கள் தங்களுடைய பொறுப்பை மறந்துவிட்டனர். சட்டங்களை பயிற்றுவிப்போர், சட்டங்களை பயிற்றுவிக்கிற சட்ட வல்லுநர்கள் தங்களுடைய அந்த புனிதத்தை, அந்த பொறுப்புணர்வை மறந்துவிட்டனர். இறைவாக்கினர்கள் தங்களுடைய அபிஷேகத்தை இழந்து விட்டார்கள், அர்ப்பணத்தை தவறவிட்டு விட்டார்கள். இது ஆட்சியாளர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்தி விட்டார்கள். ஆகவே இஸ்ரேலுக்கு மெய்ப்பர்களாக இருக்கக்கூடிய இந்த நால்வரும் பொறுப்பற்ற விதத்தில் அவர்கள் செயல்பட்டு விட்டார்கள்.
கடவுளுடைய இதயத்தினுடைய விருப்பத்தின்படி செயல்படாம தங்களுடைய விருப்பத்தின்படி அவர்கள் செயல்பட்டு விட்டார்கள். அதனாலதான் ஒரு மனிதன் செய்கிற தவறு அது அவனை மட்டும் பாதிக்கல, குடும்பத்தில் இருக்கிற சமூகத்தில் இருக்கிற எல்லா நபர்களையும் பாதிக்கிறது. இன்றைக்கு ஒரு குடும்பம் நிலை குலைந்து போகிறது. என்ன காரணம்? ஒரு கணவன் அல்லது மனைவி அங்க குடும்பத்துல நல்ல ஒரு குடும்ப தலைவனா தலைவியா வாழலன்னா அந்த இடம் அந்த குடும்பம் அப்படியே சிதைந்து போகிறது, ஒன்றுமில்லாமல் போகிறது. அப்படியே சுக்குநூறாகி பல துண்டுகளாக அப்படியே சிதைந்து போகக்கூடிய ஒரு நிலை. ஆகவே இந்த வேளையில கடவுள் நம் ஒவ்வொருவரையும் குடும்பத்தின் தலைவனாக மெய்ப்பராக அழைத்திருக்கிறார். அதே போல இறை மக்களை ஆளுகை செய்யக்கூடிய வழிநடத்தக்கூடிய ஒரு மெய்ப்பராக ஆண்டவர் குருக்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆட்சியாளர்கள் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. இந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆட்சியாளர்கள் நீதியோடும் நியாயத்தோடும் அர்ப்பண உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் செயல்பட வேண்டும். தங்களுடைய சுய விருப்பத்தை எங்க முன்னிலைப்படுத்த கூடாது, முன்வைக்க கூடாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நான் அவங்களாம் தூக்கி எறிஞ்சிருவேன். யாரை நான் கொண்டு வருவேன்? என் இதயத்திற்கு ஏற்ற நல்ல மெய்ப்பர்களை நான் கொண்டு வருவேன். ஆகவே இந்த நாள்ல ஒரு குடும்ப தலைவனா, ஒரு குடும்ப தலைவியா, ஒரு குருவானவரா அல்லது ஒரு மறைத்தளத்தினுடைய தலைமை ஆயராக இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு நாட்டை ஆளுகை செய்யக்கூடிய ஆளக்கூடியவர்கள் ஆட்சியாளர்கள் மற்றும் இறைவாக்கை அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்களும் பணியாளர்களும் தங்களுடைய அந்த அபிஷேகத்தை அர்ப்பணத்தை மறந்து விடாமல் இதோ கடவுளுடைய பிரசன்னத்திற்கு முன்பாக அதை புதுப்பித்துக் கொண்டு தொடர்ந்து கடவுளுக்காக ஊழியம் செய்யக்கூடிய அந்த அர்ப்பண உணர்வை இறைவன் தந்திர வேண்டுமென இந்த நேரத்தில் நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய கலக்கங்கள் என்ன, போராட்டங்கள் என்ன? ஒப்புக் கொடுங்க மக்களே. இதோ இஸ்ரேல் மக்கள் அடிமைத்தனத்திற்கு உள்ளாகிறாங்க. ஏன் உள்ளாகிறாங்க? இந்த நால்வரும் தங்களுடைய பொறுப்புகளை சரிவர செயல்படுத்தாதனால. ஆகவே இந்த வேளையில ஆண்டவட்ட நம்முடைய குடும்பத்தில் நாம் சரியான விதத்தில் செயல்படாத அந்த நேரத்துல நாம பல நேரங்களில் நம்முடைய கடமைகளை சரிவர செய்யாததுனால நாம் மட்டும் பாதிப்புக்குள்ளாகல, நம்மை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா நபர்களும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. நிறைய சாட்சிகளை உதாரணங்களை சொல்ல முடியும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அதை அனுபவிக்கலாம். ஆகவே இந்த நேரத்தில் எல்லாரும் பொறுப்புணர்வோடு செயல்படணும், எல்லாரும் அர்ப்பண உணர்வோடு செயல்படணும். இழந்து போன அந்த அபிஷேகத்தை மீண்டுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். கடவுளுடைய பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்ய வேண்டும். முன்னு பின்னும் இடமலமாயிருந்து அரணும் கோட்டையுமாக இருக்க வேண்டுமென நேரத்தில் அப்படி ஒப்பு கொடுத்து அப்படியே ஆண்டவர்கிட்ட மன்றாடுவோமா? ஆராதனை நாயகன் நீரே, உம்முடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அன்பாண்டவரே, இதயத்திற்கேற்ற நல்ல மெய்ப்பர்களை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னீரே. இது நல்ல மெய்ப்பராக நல்ல ஆயன் நானே என்று சொல்லி ஆண்டவரே, ஆயனல்ல ஆடுகளைப் போல இருந்த மக்கள் மீது கரிசனை கொண்டவராக, ஆடுகளுக்கு வாயில் நானே என்று சொல்லி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் வீடுகளிலும் ஆண்டவரே நீர்தாமே எங்களுக்கு நிலை வாயிலாக இருப்பதற்காக, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை வேலியமைத்து பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தாளந்துகளை பொறுப்புகளை நாங்கள் சரிவர செய்யாமல் இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய இதயத்திற்கு ஏற்றபடி நாங்கள் வாழாமல் ஆணவத்தோடு செருக்கோடு மேட்டுமைத்தனத்தோடு தற்பெருமையோடு வாழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. அதனால் நாங்கள் எங்களுடைய குடும்பம் அப்படியே பல்வேறு விதமான துன்பங்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. தெய்வமே, இதோ நாங்கள் அப்படி தவறாக பொறுப்பற்ற தனத்தோடு நடந்து கொண்ட நேரங்களை எல்லாம் நினைத்து மனம் மருந்துகிற இந்த வேளையில் அன்பு தகப்பனே, இதோ வருகிற நாட்களில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளை சரிவர செய்ய எங்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும் ஆண்டவரே. இது அன்னை மரியாளும் யோசேப்பும் ஆண்டவரே உமக்கு நல்ல தந்தையாக தாயாக திகழ்ந்தார்கள். ஆண்டவரே, பொறுப்புள்ளவர்களாக வாழ்ந்தார்கள் தகப்பனே. தெய்வமே, இது அவர்களுக்குள்ளாய் வறுமை இருந்தது, அவர்களுக்குள்ளாய் போராட்டம் இருந்தது, பல நெருக்கடிகள் இருந்தது, சவால்கள் இருந்தது. எல்லா சவால்கள் நெருக்கடிகள் மத்தியில் அன்பு தகப்பனே அவர்கள் உம்மை சிக்கனை பிடித்து கொண்டார்கள் ஆண்டவரே. இதோ இந்த நாளில் நாங்களும் அன்றாட வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளை அதை எதிர்கொள்ள நாங்கள் பயப்படுகிறோம் அப்பா. எங்களுக்குள்ளாய் கூச்சம், பயம், வெட்கம், ஐயோ யாராவது என்ன ஏதாவது சொல்லிடுவாங்களா என்கிற ஒரு விதமான இந்த கூச்ச உணர்வு ஆண்டவரே உம்முடைய பணியை துணிவோடு எடுத்து செல்ல எங்களுக்கு ஒரு தயக்கத்தை, ஒரு தடைகளை ஏற்படுத்துகிறது ஆண்டவரே. ஆகவே இந்த நாளில் எல்லா விதமான கூச்சங்களையும் குழப்பத்தையும்
அச்ச உணர்வையும் உம்முடைய நாமத்தினால் நிர்மூலமாக்கும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆணி பழிலேற்ற கரத்திலிருந்து வழிந்துடைய இரத்தம் எங்கள் சிரசு முதல் பாதம் வரை ஆண்டவரை கடந்து வரும்படியாய் எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இழந்து போன அபிஷேகத்தை எங்களுக்குள்ளாய் நீர் மீண்டும் தருவீராக. அன்பே இறைவா, இது தாவீது அரசர் மன்றாடுகிறார், உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளி விடாதையும், இந்த பிரசனத்திலிருந்து என்னை எடுத்து விடாதையும். ஆண்டவரே, உரிதரும் ஆவியானவரை, புதுப்பிக்கும் ஆவியானவரை என்னுள்ளே உருவாக்கியலும் என்று எப்படி திருப்பாடல் 51 அவன் மன்றாடுகிறாரோ, அதே போல் அன்பு தகப்பனே, இதோ நாங்களும் இந்த காலை வேளையில ஆண்டவரே உம்முடைய பிரசனத்திற்காக நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய முன்னிலையிலிருந்து எங்களை தள்ளி விடாதையும் ஆண்டவரே, இந்த பிரசனத்தை எங்களிடமிருந்து எடுத்து விடாதையும் ஆண்டவரே. நீங்க இல்லாம நாங்க ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா நாங்க வெறும் மண்ணு களிமண் ஆண்டவரே. இந்த உலகத்துல அடையாளமற்ற நபர்களாக வந்து மாறிவிடுவோம் தகப்பனே. ஆண்டவரே, நீரே எங்கள் வாழ்வை கரமெடுத்து பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்கள் வாழ்வாதாரத்தை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்கள் வாழ்வாதாரத்தில் எங்களுடைய உழைப்பில் நாங்கள் சந்திக்கிற போராட்டங்கள் மாறுவதாக, கலக்கங்கள் விலகுவதாக. உம்முடைய நாமம், உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளாய், உம்முடைய வாழ்வாதாரத்துக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் எல்லா விதமான தடைகள் ஆண்டவரே எல்லாவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய் நாங்கள் எங்களையே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாட்களில் ஆண்டவரே யாரெல்லாம் மருத்துவமனையில் ஆதரவற்றவர்களாக, அனாதைகளாக, கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் உடைய கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தகப்பனே, கிட்னி பிரச்சனை, கேன்சர் பிரச்சனை ஆண்டவரே, முதுகு வலிகள், இன்னும் பல்வேறு விதமான உடல் உபாதைகள், எல்லா விதமான உடல் உபாதைகளையும் உம்மால் சுகமாக்க முடியும் ஆண்டவரே. உம்மால் இயலாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. மருத்துவர்கள் கைவிடலாம் ஆண்டவரே, மனிதர்கள் கைவிடலாம், ஆனால் நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர். வாக்கு தவறாதவராக இருக்கிறீர் ஆண்டவரே. வாக்கு பிறழாதவராக இருக்கிறீர். கொடுத்த வாக்குறுதியை நீர் காப்பாற்றக்கூடியவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வாக்குறுதி, உம்முடைய வல்லமை, சுகம் கொடுக்கிற வல்லமை எங்களுக்குள்ளாய், குறிப்பாக யாரெல்லாம் மருத்துவமனைகளிலே, வீடுகளிலே பல்வேறு விதமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ எல்லார் மீதும் கடந்து வரும்படியாய் ஆண்டவருடைய நாமத்தினால் கட்டளையிடுகிற ஆண்டவரே. எல்லா விதமான பிணி போக்குகள், நோயிலிருந்து ஆண்டவரே, பொல்லாத ஆவியின் பிடியிலிருந்து உம்முடைய நாமம் என் பிள்ளைகளுக்கு விடுதலை தருவதாக. என் பிள்ளைகளுக்கு உம்முடைய நாமம் பாதுகாப்பை கொடுப்பதாக. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாளில் என் பிள்ளைகள் போகிற பாதைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. விடுதலை பயண புத்தகம் அதிகாரம் 23 இறைவார்த்தை 20 இப்படியாக வாசிக்கிறோம் ஆண்டவரே. உன் வழியை ஆயத்தம் பண்ண, நீர் போகிற வழியை உனக்கு ஏற்பாடு செய்ய ஆண்டவரே, இதோ உனக்கு முன் என் தூதரை நான் அனுப்புகிறேன் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. இதோ இந்த நாளில் நாங்கள் எல்லாரும் மேற்கொள்கிற பயணங்களை நிறைய கரம் எடுத்து பொறுப்படுத்திக் கொள்வீராக. தெய்வமே, அன்றையவாறு பகலில் மேகத்தூணாவும் இரவில் நெருப்புத்தூணாவும் இருந்து இஸ்ரேல் மக்களுக்கு நீர் பாதுகாப்பை கொடுத்தீரோ, அதே போல் அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்கிற பயணங்கள், வாகனத்தில் போகின்ற பொழுது ஆண்டவரே, நாங்கள் பணிக்காக நாங்கள் போகின்ற பொழுது நீரே எங்கள் மத்தியில் கடந்து வரும்படியாய், எங்களை ஆளுகை செய்யும்படியாய், உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை காத்து வழிநடத்தும்படியாய், மக்களுடைய தவறான பார்வைகள், கண்டடிகள், சொல்லடிகள், விபத்துகள், ஆபத்துகள், பொல்லாப்புகள் எல்லாவற்றிலிருந்தும் உம்முடைய வல்லமை, உம்முடைய நாமம் எங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும்படியாய் உம்முடைய நாமத்தினால் நாங்களை கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய நாமம் எங்களுக்கு விடுதலை தரட்டும் ஆண்டவரே. உம்முடைய நாமம் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசனம் எங்களுக்கு நிம்மதியை தருவதாக, அமைதியை தருவதாக ஆண்டவரே. இயேசுவே, இதோ மலடியவர் இல்லத்தில் தங்கி வாழ வைக்கின்றார், தாய்மை பேர் பெற்று அருளுமாறு மகிழ்விக்கின்றார் என்று நாங்கள் திருப்பார் 113 இறைவார்த்தை 9 வாசிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வமே, இதோ இந்த நாளில் ஆகாருடைய கண்ணீரை நீர் போக்கினீரே ஆண்டவரே, சாராளுடைய கண்ணீரை நீர் போக்கினீரே. அன்றே முதிர்ந்த வயதில் ஆண்டவரே கற்பப்பை செத்து போய் ஆற்றலற்று போனாலும் ஆபிரகாமும் சாராலும் நம்பினார்கள், கடவுள் எனக்கு நிறைவேற்றுவார், கொடுத்த வாக்குறுதியை செயல்படுத்துவார், நிறைவேற்றுவார் என்று. ஆண்டவரே, எல்லாம் முடிந்து போனது என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த வேளையிலும் ஆபிரகாம் நம்பினார். அவர் நம்பிக்கையின் பொருட்டு ஆண்டவரே, அவருக்கு முதிர்ந்த வயதில் ஒரு குழந்தை ஈசாக்கு என்கிற ஒரு மகனை நீ பெற்றுக் கொடுத்திருப்பான். இதோ இந்த நாளிலே நாங்கள் பிள்ளை பேச்சிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனையும் மகளையும் கரத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கற்பத்தின் தடைகள் மாறுவதாக, நீர்க்கட்டிகள் விலகுவதாக, மலட்டு தன்மைகள் விலகுவதாக. உம்முடைய வல்லமை இதோ ஆண்டவரே குழந்தை பேச்சிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது கடந்து வருவதாக. இயேசுவே ஆண்டவரே, தூய ஆவியானவர் எப்படி அன்னை மரியாளை
ஆண்டவரே அன்னை மரியாள் மீது கடந்து வந்தாரோ அதே போல இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் நீர் உம்முடைய வல்லமை கடந்து வரும்படியாய் ஆண்டவரே எல்லா விதமான தடைகளையும் விலக்கி நிர்மூலமாக்கும்படியாய் குழந்தை பாக்கியத்தவர்களுக்கு கொடுத்து இல்லற வாழ்வு கனி கொடுக்கக்கூடிய வாழ்வாக அமைந்திட ஆசீர்வதித்திட வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. இயேசுவே ஆண்டவரே, இதோ இந்த நாட்களில் நாங்கள் சந்திக்கிற மனிதர்களுக்கு உம்முடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல மனிதர்களாக ஆண்டவரே, உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்கின்ற இறைவார்த்தைக்கு நாங்கள் எங்களுடைய நற்செயல்களால் பிறருக்கு ஆண்டவரே நல்ல சீடர்களாக உம்முடைய சீடர்களாக வாழ உமக்கு சாட்சிகளாக உலகிற்கு உப்பாக ஒளியாக திகழ எங்களுக்கு தேவையான ஆவியானுடைய அபிஷேகத்தை எங்களுக்கு நிறைவாய் தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். மாண்புயரே வருள் அடையாளத்தை தாழ்ந்த பணிந்த ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவ பெருக புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாக. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தாவீதின் மைந்தனே, மனம் இறங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே.
மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மையே பலியாக்குவோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மையே பலியாக்குவோம். ஒன்றிணைந்து செல்லுவோம், ஓர்குளமாய் மாறுவோம். ஒன்றே தேவன் என்னும் உண்மை உலகம் காண செய்வோம். ஆண்டவரின் ஆலயம் சென்றிடுவோம், அன்பினாலே நம்மையே பலியாக்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் இறைவார்த்தை வழியாக ஆண்டு நமக்கு உன்னதமான அழைப்பினை கொடுக்கிறார். இதயத்திற்கேற்ற நல்ல மெய்ப்பர்களை உங்களுக்கு நான் அனுப்புவேன். அவங்க அறிவு தெளிவோடும் உண்மதியோடும் உங்களை வழிநடத்துவார்கள் என்று சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு, அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டவர் வாக்குறுதியாக கொடுக்கிறார். ஆகவே இந்த திருப்பலியில் ஆண்டவர் நல்ல மெய்ப்பராக, நல்ல ஆயராக நம்மத்தியில் அப்பத்தின் வடிவில் எழுந்திரில் வர இருக்கிறார். ஆகவே இந்த ஆண்டவர்கிட்ட நம்முடைய குழப்பங்கள், வேதனைகள், இன்னும் என்னென்னலாம் சொல்ல முடியாமல் தவிக்கிறோமோ எல்லாவற்றையும் நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்பிக்கையோடு நாம் பங்கெடுக்கின்ற பொழுது நமக்கு விடுதலை உண்டு, மீட்பு உண்டு. ஆகவே நம்முடைய குழப்பங்களிலிருந்து விடுதலை பெற, அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற, ஏதோ நல்ல மெய்ப்பராக எழுந்திரளி வர இருக்கிற இந்த பலிபீடத்தில், நற்கருணை கொண்டாட்டத்தில் நம்பிக்கையோடு நம்மை நாம் முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். அதற்கான அருளை வேண்டி தொடர்ந்து இந்த பலியில் நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று நாம் மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிருளம் கனிந்து அடியார்களாகிய எங்களில் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து
உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 14 17 முடிய. மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தேர்ந்தெடுத்து உங்களை சியோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் நடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பல்கி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ இராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமின் ஆண்டவரின் அரியணை என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். எரேமியா 31 பல்லவி. ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரவேலை சிதறடித்தவரே, அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். யாக்கோப்பை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று காலிகள் ஆகியவை ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளம் மிக்க தோட்டம் போல் இருக்கும். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் ஆண்ட
ஆண்டவர் நம்மை காத்திடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சீரியனல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 18 முதல் 23 வரை. இயேசு தம் சீடருக்கு கூறியது, விதைப்பர் ஓமையை பற்றி கேளுங்கள். வழியோரும் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கிவிடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 30 மடங்காகவும் பயன் அளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நிறைய அந்த ஆப்பெல்லாம் வந்துருச்சு. அதில் பார்த்தோம்னா ஒரு ஆண் ஒருவேளை பொம்பளை பிள்ளைய பிறந்தாருன்னா அவர் எப்படி இருப்பார்? அப்போது படம் பிடிக்கிறாங்க. படம் பிடிச்சு அது ஒரு பெண்ணாக பிறந்திருந்தான்னா ஒரு 18 வயசில் 20 வயசில் எப்படி இருப்பாங்க? அல்லது ஒரு பெண் ஆணாக பிறந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க என்றெல்லாம் பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது. அப்போது ஒருவர் இன்னொருத்தருடைய சாயலை பிரதிபலிக்க நாம் விரும்புகிறோம். அதே போல் இன்றைக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், சமூகத்தில், குழுமங்களில் நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்கள் அவங்கள போல் வாழணும்பா, அப்படியே நம்முடைய தங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்று முனைப்போடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஏராளம். அதே போல தான் இந்த நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உன்னதமான அழைப்பினை கொடுக்கிறார். 4 விதமான நிலங்கள் இருக்கிறது. இந்த 4 விதமான நிலங்களில் நீங்கள் எந்த நிலத்தை பிரதிபலிக்க போகிறீர்கள்? இதுதான் இந்த நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி. 4 விதமான நிலங்கள். நம்ம பல முறை கேட்டு கேட்டு புளிச்சு போன ஒரு இறைவார்த்தை பகுதி. இந்த இறைவார்த்தை பகுதிக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. சாதாரண சாமானிய மக்கள் கூட இந்த இறைவார்த்தை பகுதிக்கு அழகா ஆழமா விளக்கங்களை நமக்கு கொடுப்பாங்க. அப்போ பாதை நிலம், பாறை நிலம், முட்செடியில் விழுந்த நிலம், அதற்கடுத்தபடியாக நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். இந்த பாதை நிலத்தில் விழுந்த விதைகள் இறைவார்த்தை அறிவிக்கப்படுகிறது. இப்போ நமக்கு பைபிள் இறைவார்த்தை வாசிக்கிறோம். பைபிள் படிக்கிறப்ப நமக்கு சில காரியங்கள் புரிய மாட்டேங்குது. எனக்கு புரிய மாட்டேங்குதுப்பா, என் வசதிக்கு ஏற்ற போல் நான் பைபிளை படிச்சுக்கிறேன்ப்பா. தொடக்கத்திலிருந்து போகலாம். அல்லது பழைய ஏற்பாடு புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. அல்லது திருவெளிப்பாடு புத்தகம், அதாவது விவிலியத்தினுடைய கடைசி புத்தகம் நமக்கு திருவெளிப்பாடு. அந்த திருவெளிப்பாடு திடீர்னு எண்ணிக்கையாக கொடுக்குறாங்க, அப்புறம் உருவகங்களாக கொடுக்குறாங்க. ஒன்றும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்க, ஒன்றும் புரிஞ்சிக்க முடியலை.
அப்போ இது எதற்காக இந்த பைபிளை புரியாத ஒரு பைபிளை எதுக்கு படிக்கணும் என்று சொல்லி நமக்கு நம்முடைய கரங்களில் இன்றைக்கு நம்முடைய அலைபேசிகளில் இந்த பைபிள் ஆப் வந்து கொடுக்க வந்துருச்சு. அதை இன்னைக்கு பைபிளை சுமக்க கூட சுமக்க வேண்டிய தேவையில்லை. நம்முடைய உள்ளங்கையில் நம்முடைய பைபிள் வந்து வந்துருச்சு. ஆனால் இந்த இறைவார்த்தையை கேட்டு அதை புரிஞ்சுக்க முடியாததுனால, அது கேட்பதற்கு கூட திராணியற்றவர்களாக அல்லது வாசிப்பதற்கு வந்து விருப்பமில்லாத பிள்ளைகளாக இன்றைக்கு பல நேரங்களில் நம்முடைய கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட மக்கள் பாதி நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல அவங்க வந்து அப்படியே ஒன்றுமில்லாமல் அப்படியே போகிற போக்கில் அப்படியே காய்ந்து சருகக்கூடிய ஒரு சூழலுக்கு அவங்க வந்து தள்ளப்படுறாங்க. பிரியமானவர்களே, இந்த பாடு நிலத்தில் விழுந்த விதைகள் ஒப்பானவர்கள். நம்ம அருங்குடை இல்லத்தில் ஒரு இளைஞர் தியானத்தில் அந்த 4 நாள் உள்ளிருப்பு தியானத்தில் வந்து பங்கெடுத்து விட்டு அவர் கடைசி நாளில் வந்து தியானம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் என்னை பார்த்துட்டு சொல்கிறாரு, ஃபாதர், நீங்கள் இந்த தந்தையர்கள் நீங்கள் கொடுக்கறது இறைவார்த்தை பகிர்வு இதெல்லாம் கேட்குறது நல்லா இருக்குது ஃபார், ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது போல நடந்தோம்னா எங்கள் வாழ்க்கை பயங்கரமாக இருக்கும் ஃபாதர், பயங்கர மாற்றத்தை வந்து நாங்கள் வந்து பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு என்று பயங்கரமாக பேசினார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லப்பா, ஒரு ஆள் வந்து இப்படி நேர்மறையாக சொல்கிறாரு, உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொண்டாரு என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வேளையில் திடீர்னு அடுத்ததாக அவர் சொல்கிறாரு, ஆனால் அது வாழ்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஃபாதர், நிறைய உறவு சிக்கல்களை சந்திக்க வேண்டும். பைபிளின் படி நான் உண்மையோடு இருந்தேனா, நீதியோடு நேர்மையோடு இரக்கத்தோடு இருந்தேனா, என்னை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, நீ பிழைக்க தெரியாதவன், வாழ தெரியாதவன் என்று என்னை பார்த்து ஏளனம் செய்வார்கள், கேலி செய்வார்கள். என் குடும்பத்தை விட்டு நான் வந்து ஒதுக்கி வைக்கப்படுவேன், அல்லது உறவுகளால் நான் தள்ளி வைக்கப்படுவேன். இதெல்லாம் சாத்தியமா ஃபாதர்? வாய்ப்பே கிடையாது. ஏதோ வந்தமா, 4 நாள் வந்தமா, இறைவார்த்தை கேட்டோமா, கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருந்ததா, போதும் ஃபாதர் என்று என்ன செய்கிறாரு, அடியே முடித்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இப்போ கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது ஆர்வமாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதை செயல்படுத்துவது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பைபிள் வாசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நமக்கு. அதை ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் அல்லது 2 அதிகாரம் வாசிக்க வேண்டும் திட்டமிடுகிறோம். ஆனால் தன்னையிலும் வாசிக்க முடியலை. குறைந்த ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் குறைந்தது 1 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும் திட்டமிடுகிறேன். ஆனால் எல்லா நாளும் என்னால் செய்ய முடிகிறதா? என்னால் செய்ய முடியலை. ஒரு சில நாட்களில் அடியே தள்ளி போகக்கூடிய ஒரு நிலை, அல்லது வேறு ஏதாவது அலுவல்கள் இதற்குள்ளே அப்படியே முடங்கி போகக்கூடிய ஒரு சூழல் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ உறவுகளை அந்த கொஞ்சம்லாம் நம்ம முறிச்சுக்கிறோம். நம்ம கடவுளுடைய வார்த்தை எப்படி நடக்கணும்னா நிறைய காரியங்கள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. காம்ப்ரமைஸ் பண்ணோம்னா நம்ம கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்க முடியாது. அப்போது இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தை பாரநிலத்தில் விழுந்த விதைகள் நமக்கு இதில் தான் பெரும்பாலானவர்கள் நம்ம வந்து எல்லாமே இருக்கிறோம். ஆர்வத்தோட கோயிலுக்கு வருவோம், ஆர்வத்தோட ஆண்டோடைய வார்த்தையை கேட்போம். அப்படியே ஒரு முறுக்கேறது மாதிரி என்ன செய்வோம், நம்ம வந்து பரவாயில்லப்பா, இன்னைக்கு எல்லாத்தையும் மன்னிக்கணும், இரக்கம் காட்டணும், விடுதலை கொடுக்கணும், எல்லாரையும் சரிசமம் நடத்தணும் என்றெல்லாம் போவோம். ஆனால் அந்த உலகம் அப்படியே தான் இருக்கிறது. எந்த மாற்று கருத்தும் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம சிந்தனை அளவில் மாறி இருக்கிறோம், செயலில் என்ன மாற்றம் ஏற்படவில்லை. அப்போது அங்கே போகிறப்ப அங்கே என்ன நடக்குது, மிகப்பெரிய ஒரு முரண்பாடு, ஒரு நெருடல் ஏற்படுகிறது. அப்போ மீண்டுமாக பழைய வாழ்க்கைக்குள்ளே வந்து போகக்கூடிய ஒரு நிலை. அப்போ துன்பம், நெருக்கடி, வேதனை இதெல்லாம் நம்மளை வந்து அமுத்துகின்ற பொழுது நாம் அதை மீறி தலை காட்ட முடியலை, அதை மீறி கடவுளுடைய வார்த்தையை வாசிக்க முடியலை, கேட்க முடியலை, பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ முடியாமல் நம்ம வந்து தவித்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் முட்செடியில் விழுந்த விதைகள் ரொம்ப அழகாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதாவது உலக கவலையும் செல்வமாயும் அவ்வார்த்தை நெருக்கி விடுவதால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தினுடைய போக்கு எல்லாருமே என்ன இதில் என்ன இருக்குது, என்ன இப்போ எவன் தண்ணி அடிக்காமல் இருக்கிறேன், எவன் வந்து என்னது தவறான வாழ்க்கை வாழாமல் இருக்கிறாங்க, யார் குடிக்காமல் இருக்கிறா என்று சொல்லி உலகத்தோடு வந்து போகக்கூடிய ஒரு நிலை. அப்போ அவங்கெல்லாம் அப்படி இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்களே, இப்போ நான் மட்டும் ஏன் ஜபம் பண்ணணும், நான் மட்டும் ஏன் இது பாவசிங்கத்தனை பண்ணணும், நான் மட்டும் ஏன் வந்து திருப்பள்ளிக்கு போக வேண்டும், அப்போ அவங்க கோயிலுக்கு போகாதவன் அவங்க சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறாங்களே என்று உலகத்தை பார்த்தபடி கவலை கொள்ளக்கூடிய ஒரு நிலை, ஒப்புமைப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ அது என்ன, அது எப்படிப்பட்ட எதிர்மறையான விளைவை கொண்டு வருது அப்படின்னா, அங்கு பலன் கொடுக்க முடியாமல் அப்படியே சிக்கி சின்ன பின்னமாகி எப்படி போய்விடுகிறோம். இப்போ உலக கவலை, செல்வ மாயை, பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். செல்வம் எனக்கு நிறைவை கொடுக்கும், பணம் எனக்கு நிறைவை கொடுக்கும் என்று எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். குருக்களும் ஓடுறாங்க, இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பணத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பணம் நமக்கு நிறைவை கொடுக்கிறதா? மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அப்போ நிம்மதி தராத ஒன்றுக்காக, நிறைவை கொடுக்காத ஒன்றுக்காக என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா அதன் பின்னால் வந்து ஓடக்கூடாது.
பாருங்க, நேற்றைய வாசகத்தை முதல் வாசகத்தில் வந்து படிச்சு பார்த்தோம்னா அங்க இறைவாக்கினர் எரேமியா 2வது அதிகாரத்தில் வந்து கொடுக்கப்படுகிறது. என் மக்கள் 2 தீச்செயலை செய்தார்கள். ஒன்று, பொங்கி வழிந்தோடு நீரூற்றாக என்னை புறக்கணித்தார்கள். 2வது, தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று உடைந்து கொண்டார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்று. இப்போ ஒரு கண்மாய் இருக்கிறது, ஒரு குளம் இருக்கிறது. அங்க குளமெல்லாம் ஊரெல்லாம் ஊறாது. ஆனா ஒரு ஊற்று, ஒரு போர் இருக்கு. அந்த இடத்துல என்ன செய்ய ஊறிக்கிட்டே இருக்குது. வெயில் காலம், மழை காலம், கடும் வெப்பம், வறட்சி காலம், குளிர்காலம், எல்லா காலங்களையும் பார்த்தோம்னா அந்த இடத்துல தண்ணீர் வந்து ஊறிக்கொண்டே இருக்கிறது. ஆனா இந்த கண்மாயில அல்லது குளத்துல மழை பெஞ்சாதான் அல்லது ஒரு ஆறுல இருந்து அப்படி தண்ணி போய் நிரப்புனாதான். அப்ப தண்ணி நிரப்புனா அது குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்ன செய்கிறது அப்படின்னா, வெயில் காலத்தில் அப்படியே தண்ணீர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வற்றக்கூடிய ஒரு நிலை. அப்ப அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன பண்றாங்க? 2 தீச்செயல் செய்யறாங்க. ஒன்று, பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாக என்னை புறக்கணித்தார்கள். அப்ப கடவுள் எங்களுக்கு தேவையில்லை, கடவுள் எங்களுக்கு கடவுள் தான் நிறைவு கொடுக்கிறார், கடவுள் தான் நிலைவாழ்வு கொடுக்கிறார். ஆனா நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எனக்கு பணம், என்னுடைய அழகு, என்னுடைய அதிகாரம், என்னுடைய புகழ், என்னுடைய தற்பெருமை, என்னுடைய ஆள்பலம், இது எல்லாம் எனக்கு வந்து நிறைவு கொடுக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது நிறைவை கொடுக்காது. அது எப்படி? இந்த கண்மாயில் இருக்கக்கூடிய தண்ணீர், குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் அப்படியே வெயில் காலத்தில் அப்படியே சுண்டி அப்படியே காஞ்சு போயிருதோ, கட்டாந்தரை போல ஆகிவிடுகிறதோ, அதே போல ஒரு நாள் இன்றைக்கு வேண்டுமா நமக்கு பணம் நமக்கு வந்து நிறைவை கொடுப்பது போல தோன்றலாம். ஆனால் ஒரு காலத்திலும் பணம் நமக்கு நிறைவை கொடுக்காது. ஆனால் பணம் நமக்கு தேவை, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த பணம் நமக்கு நிம்மதியை கொடுக்குமா? மிகப்பெரிய ஒரு கேள்வி. அப்ப பொங்கி வழிந்தோடு நீரூற்றாகிய செல்வ மாயை, இந்த முள்செடியில் விழுந்த விதைகள், செல்வ மாயை, உலக கவலை, அவங்கெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க, அவங்கெல்லாம் எப்படி வாழ்றாங்க, ஏன்னா அப்படி வாழக்கூடாது. அடுத்தவங்களை பார்த்து கடவுள் கொடுத்த விளிம்பியங்களை, கடவுள் கொடுத்த வாழ்க்கை முறைகளை, கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அப்படியே இங்கிட்டும் அங்கிட்டும் அப்படியே தள்ளாடக்கூடிய ஒரு சூழல். பொங்கி வெளிந்து நீரூற்றாக என்னை புறக்கணிக்க. அடுத்து, தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கொன்று குடைந்து கொண்டார்கள். எப்போ அந்த இடத்துல ஆனால் அங்கே பார்த்தா ஓட்ட போவோம், எங்கேயோ தண்ணி லீக்கேஜ் ஆகிட்டே இருக்குது. அதே போலதான் எனக்கு வந்து இந்த கடவுள் அல்லது இந்த நபர் எனக்கு நிறைவு கொடுப்பான்னு நினைத்து கொண்டு இருப்போம். அது எங்கேயாவது ஒரு இடத்துல லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும், ஒளிவிக்கிட்டே இருக்கும். அப்போ காலங்கள் செல்ல செல்ல பல நேரங்களில் எப்படி நம்முடைய குடும்ப நம்முடைய வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பைப்புகளில் என்ன நடக்குது? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லீக்கேஜ் ஆகிறது போல நம்முடைய பல நேரம் உறவுகள்லையும் ஒரு சில விரிசல்கள் ஏற்படும், அல்லது ஒரு விதமான வெறுமை உணர்வு நமக்குள்ள வரும், தனிமை உணர்வு நமக்குள்ள வரும். இதுதான் இறைவாக்கினர் எரேமியா நமக்கு எடுத்துரைக்கிறார். என் மக்கள் 2 தீச்செயல் செய்யறாங்க. ஒன்று, பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாக என்னை புறக்கணிக்கிறாங்க. 2வது, தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொள்கிறார்கள். அப்ப அந்த முட்செடியில் விழுந்த விதைகள் அப்படிதான் இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கிறோம். நம்மளால நம்முடைய வாழ்க்கை வாழ முடியல. பல நேரங்களில், பெரும்பாலான நேரங்களில் அடுத்தவங்களை அப்படியே இமிட்டேட் பண்ண பார்க்கிறோம், பிரதிபலிக்க பார்க்கிறோம். அப்ப என்னுடைய வாழ்வு பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா? அடுத்து, நல்ல நிலத்தில் விழுந்த விதை, அது பலன் கொடுக்கிறது, பக்குவப்படுத்தப்படுகிறது. அப்ப இந்த இறை வார்த்தையில நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஆழமான சிந்தனை, விதையில எந்த பிரச்சனையும் இல்லை, விதைப்பவர்ல எந்த பிரச்சனையும் இல்லை. விதைப்பவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்ப நிலத்துல தான் பிரச்சனை இருக்குது. அப்ப இந்த நிலம் எப்படி இருக்கிறது? இறைவார்த்தை தாங்கக்கூடிய, இறைவார்த்தை தாங்கி பலன் கொடுக்க வேண்டிய நிலம் எப்படி இருக்கிறது? இந்த இறைவார்த்தை உள்ளுக்குள்ள போக போக, நம்முடைய இதயத்துக்குள்ள கடந்து போக போக நிறைய மாற்றங்களை அது வந்து கொண்டு வர வேண்டும், வளர்ச்சி நிலைகளை வந்து ஏற்படுத்த வேண்டும், நம்முடைய பார்வைகள் வந்து விசாலப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு பல நேரங்களில் அந்த விதையை, அதனுடைய வீரியத்தை இன்றைக்கு நாம் வந்து குறைத்து கொண்டிருக்கிறோம். விதைப்பவருடைய நோக்கத்தை நாம் வந்து மறந்து விடுகின்றோம். அப்ப இன்றைய நாள்ல ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட நிலங்களாக இருக்கிறீர்கள்? எந்த நிலத்தை நாம பிரதிபலிக்கிறோம்? கொஞ்சம் இந்த திருப்பலியில, நற்கருணை கொண்டாட்டத்துல நம்மை நாம் சுய ஆய்வு செய்து பார்ப்போம், சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் அந்த நிலம் எப்படி பலன் கொடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறதோ, பண்படுத்தப்படுகிறதோ, அதே போல ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்திற்கு, என் சமூகத்திற்கு, நான் சார்ந்திருக்கக்கூடிய திருச்சபைக்கு, என் உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு நான் பலன் கொடுக்க அழைக்கப்படுகிறேன். இன்னைக்கு நான் பலன் கொடுத்துட்டேன்ப்பா, இனிமே நாளைக்கு என்னால் பலன் கொடுக்க முடியாது சொல்லலாம் முடியாது.
ஒவ்வொரு நாளும் பலன் கொடுக்கணும். எப்படி நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய செல்கள் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறதோ, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த உடலில் இருக்கக்கூடிய செல்கள் தன்னை புதுப்பிக்கலனா என்ன நடக்குது? செத்து போயிடுவோம். நம்ம ஆங்காங்கு பிரச்சனைகள் வரும், உடல் நோய்கள் வரும், தேவையில்லாத ஒவ்வாமைகள், உடல் ஒவ்வாமைகள், நோய்கள். அந்த நோய் தேவையில்லாத இக்கட்டான சூழ்நிலை தள்ளும். அதே போலதான் அன்பு மக்களே, ஒவ்வொரு நாளும் நமது பலன் கொடுக்க வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் பலன் கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய இதயம் என்கிற நிலத்தை நம்ம பண்படுத்த வேண்டும். அப்போ இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நான் 100 மடங்கு பலன் கொடுக்க விரும்புகிறேன். 30 மடங்கு 60 மடங்குலாம் இல்லை, நம்மளை பொறுத்தவரை 100% முழுமையாக கொடுப்போம். இந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எண்ணிலடங்கா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில் ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல நான் நல்ல நிலத்தை பிரதிபலிக்கக்கூடிய மகனாக மகளாக வாழ தேவையான அருளை ஆற்றலை எனக்கு தாரும் என்று சொல்லி இந்த அப்பரச காணிக்கைகளோடு நம்மை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மலர் யாவும் தந்தேன், திருப்பாதம் வைத்தேன், உனக்கது மனமில்லையா? கனியாவும் தந்தேன், திருப்பீடம் வைத்தேன், உனக்கது சுவையில்லையா? இதை நான் தருவேன் இறைவா, நீ விரும்புவதென்னவோ இறைவா. எளிய என் இதயம் தந்தேன், எளிய என் இதயம் தந்தேன், அது ஏற்றதாயிருக்குமோ இறைவா? இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தி ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது ஆட்சியின் மேன்மைக்காக இறை பற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் ஒருவரையும் காத்து முடிவெல்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவமுண்டு. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கு உருவமுண்டு. அவர் உருவத்தில் உயிர் தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. அவர் உருவத்தில் உயிர் தெழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.